அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் 2 வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோக்கள் வெளிவந்து 24 மணி நேரத்திற்குள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை மிக துல்லியமாக ஈரான் தாக்கி இருக்கிறது. கடந்த 48 மணி நேரத்திற்குள் ஈரான் கடற்பகுதியில் நடந்த இந்த சம்பவம் உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர், அதாவது மோடி அரசாங்கத்தின் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு அஜித் தோவல் அவர்கள் அவசரமாக சவுதிக்கு சென்றிருக்கிறார். சவுதி அரேபியாவினுடைய எனர்ஜி மினிஸ்டர் மற்றும் ஃபாரின் மினிஸ்டரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து மிக முக்கியமான சில விடயங்களை பேசியிருக்கிறார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் திரும்பவும் போர் வந்தால் இந்தியாவில் மோடி அரசாங்கம் இருக்காது. இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த யுத்தம் அடுத்த 48 நாள் நீடித்தால் வட இந்தியா முழுவதும் பாஜகவுக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் எதிராக மிகப்பெரிய போராட்டம் துவங்க போகிறது. இதற்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக கடந்த வாரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சில போராட்டங்கள் துவங்கி இருக்கிறது. ஏன், எதற்காக இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் சவுதிக்கு அவசரமாக சென்றார்? இவர் சவுதிக்கு போகவில்லை என்றால் இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டம் ஏன் வெடிக்கும்? இந்தியாவில் நடக்க போகிற இந்த பிரச்சனைக்கும் அமெரிக்காவினுடைய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய 2 வீடியோவுக்கும் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய தாக்குதல் தகவல்களுக்கும் என்ன தொடர்பு? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 48 மணி நேரமாக மிக பரபரப்பான விஷயங்கள் போயிட்டே இருக்கு. நம்பர் 1 முதல்ல என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் 2 வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. முதல் வீடியோ என்ன அப்படின்னா, ஈரானுக்கு சொந்தமான ஒரு கப்பல் சீனாவில் இருந்து பொருட்களை ஏற்றி கொண்டு ஈரானினுடைய கடல் பரப்புக்கு வருது. அப்படி ஈரானினுடைய ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை நோக்கி, ஹார்பரை நோக்கி வருவதற்கு முன்பாக சர்வதேச கடல் எல்லையில் வைத்து அமெரிக்க படைகளால் சுட்டு வீழ்த்தப்படுகிறது. இன்ஃபேக்ட் இந்த என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெரிய கப்பலினுடைய என்ஜின் பகுதியை தாக்கி அழித்துவிட்டு அமெரிக்காவினுடைய ராணுவம் எதிலிருந்துனா USS திருப்போலி அப்படிங்கக்கூடிய கப்பல் இருக்கக்கூடிய ராணுவம் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி அந்த கப்பல் மேல போய் நின்று முற்றுகையிட்டு அதுல குதிச்சு அதுல இறங்கி ஈரானினுடைய கப்பலை கடத்துறாங்க. இட் இஸ் அ பைரசி, அதாவது கடல் கொள்ளையில் ஈடுபடுவார்கள் இல்லையா, அந்த கடல் கொள்ளையர்களை போல அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட், அமெரிக்காவினுடைய ராணுவம், குறிப்பாக இந்த USS திருப்போலி அப்படிங்கக்கூடிய கப்பல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஈரானினுடைய MV துஷ்கா அப்படிங்கக்கூடிய கப்பல்ல குதிச்சு சீஸ் பண்ணி பைரேட் பண்ணியிருக்காங்க, கடத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை வெளியான உடனேயே ஈரான் தெளிவாக என்ன சொல்லிச்சு, அவங்க அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க. ஈரானினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் சூன் ரெஸ்பாண்ட் டு அண்ட் retaliate against this armed piracy அப்படிங்கிறாங்க. அதாவது எங்க நாட்டினுடைய கப்பலை கடலில் வைத்து கடத்தியதற்கு நாங்க திருப்பி அடிப்போம் சொல்றாங்க. சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ள ஈரானினுடைய ராணுவம் என்ன பண்றாங்க, ஒரு ட்ரோன், அவங்களோட ட்ரோனை வச்சு அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல் அடிக்கிறாங்க. இங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா காலகட்டத்திலையுமே ஈரான் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, சவுதியாக இருந்தாலும் சரி, கத்தாராக இருந்தாலும் சரி, ராணுவ தளவாடங்கள் வைத்திருக்கக்கூடிய பகுதி ராணுவத்தை மட்டும்தான் அடிச்சாங்க. ஆனா அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ அவங்க அப்படி கிடையாது. பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் படித்து கொண்டிருக்கும் போது மேலே மிசைலை போடுறது, இல்லை ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போடுறது, இல்லை கார்கோ ஷிப்பு மேலே குண்டை போடுறது. கார்கோ ஷிப் அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு தேவையான உணவுப் பொருளிலிருந்து தேவையான பொருளை அவங்க வாங்குறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு உலகத்தின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் உருவாது. ஏப்பா அவன் என்னப்பா பண்ணா, அவன் நாட்டுக்கு தேவையான பொருளை தானே சைனாவிலிருந்து வாங்கினான், எதுக்காக நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு ஒரு எஸ்கலேட், ஒரு பிரச்சனை பெருசாகும் போது உடனே இப்படி ஒரு பல்ட்டி அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஒரு செனட்டர் நேற்று பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, இல்ல அந்த கப்பல்ல ஈரானுடைய மிசைல் உற்பத்திக்கு தேவையான கெமிக்கல் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது ஒரு பச்சை பொய். ஏன் இதை வெளிப்படையா நம்ம பச்சை பொய்ன்னு சொல்றோம் அப்படின்னம்னா, உண்மையிலேயே ஈரானுக்கு இந்த மிசைலுக்கான அந்த மருந்துகள் தேவைப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இவ்வளவு தூரம் வெளிப்படையா ஒன்றும் சைனாலாம் கப்பல்லாம் அனுப்ப மாட்டான். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா, சைனா ஈரானுக்கு தேவையான மேன்பேட்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த தோளில் சுமந்து அடிக்கக்கூடிய மிசைல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மிசைலை துர்க்மெனிஸ்தான் வழியாக ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கப்பலில் வந்தது ஆயுதங்கள் அல்ல, இந்த கப்பலில் வந்தது ஒரு உணவுப் பொருட்கள் தான். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆயுதம்னு சொல்லி அடித்து முடிச்சதுக்கு பிறகு, ஊரில் இருக்கிறவங்களாம் உங்களை அசிங்கமாக திட்டினதுக்கு பிறகு, இல்லை ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னு நேரடியாக அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்போ இல்லை அமெரிக்காவினுடைய CIO, FBIயோ, ஜனாதிபதியோ, ட்ரம்ப் எல்லாத்தையும் கருத்து தெரிவிச்சார்ல, இதுக்கு ஏன் கருத்து தெரிவிக்கல? அதெல்லாம் விட்டுட்டு ஒரு செனட்டரை வச்சு பேச வச்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு பிறகு இந்த யுத்தத்தை 2 வாரம் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 2 வார கெடு அப்படிங்கிறது முடிய போகுது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு முடியுது. அப்போ இந்த 2 வார கெடுவில் பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாக வரும்னு சொன்னாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடந்துச்சு, மிகப்பெரிய தோல்வி. ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய தவறான போக்கு தான்.
ஈரான் பல விஷயங்களை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஈரான் ஒத்துக்க இவங்க என்ன பண்றாங்க, அதை விட்டு கொடு இதை விட்டு கொடு. முதல்ல என்ன சொன்னாங்க, யுரேனியத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஈரான் எங்கள்கிட்ட இருக்க ஒரு ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னாங்க, அது முடியாது. அலி கமேனி நீங்க கொன்னீங்க, இன்னைக்கு அவர் பையன் சுப்ரீம் லீடரா இருக்காரு. சரி, அடுத்தது என்ன சொல்றீங்க, இல்ல நீ மிசைல் தயாரிக்க கூடாது, இல்ல நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் போட் வச்சிருக்காத தயாரிக்க கூடாது, இல்ல நீ வந்து ஆள் இல்லாத ட்ரோனை வச்சு எல்லாத்தையும் தாக்குற ஆள். அப்ப அந்த நாடு சுயேட்சையாக எதையுமே தயாரிக்க கூடாதுங்கிற நெருக்கடியை பேச்சுவார்த்தையில கொண்டு வந்து முடிக்கிறாங்க. ஈரான் போடான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை வெளியே போயிடுச்சு. திருப்பி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை துவங்குகிறார்கள். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் இஸ்லாமாபாத்துக்கு வர்றதாக செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் 24 மணி நேரத்துக்கு பிறகு ட்ரம்பே நேரடியாக பாகிஸ்தானுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் தரப்புல இருந்து எவனாலும் போய் பேச்சுவார்த்தை நடத்திங்க, நான் வரமாட்டேன், நீ யார் கூட வேணாலும் பேச்சுவார்த்தை நடத்திக்கன்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ரைட். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, போர் வருவதற்கான எல்லா சூழலும் ஏற்பட்டு விட்டது. கட்டாயம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் திரும்பவும் ஒரு தாக்குதல் வருவதற்கான எல்லா சூழலும் ஏற்பட்டுருச்சு. உலகமே இதை பார்த்து பயப்படுது. ஐயோ, திரும்பவும் போரா, அப்ப போச்சா, இனிமேல் கப்பல் வராது, பெட்ரோல் வராது, எல்என்ஜி வராது, எதுவுமே வராதாங்கிற பிரச்சனை ரொம்ப பதட்டமா இருக்குது. இந்த நேரத்துல இந்தியாவுக்கு அப்படியே பயங்கர கிளி பிடிச்சிருச்சு. யாருக்கு? மோடி அரசாங்கத்துக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதுக்கு பிறகு, அதாவது ஜூன் மாசத்திலிருந்து வட இந்தியாவில் காரி கிராப்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இப்ப சீசன் அவங்களுக்கு பருத்தி, அது மட்டும் இல்லாம மக்காச்சோளம், இது இல்லாம குறிப்பா சோயாபீன்ஸ், இதை எல்லாத்தையுமே ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இந்த ஏரியாலாம் இருக்கு பாத்தீங்களா, இங்க அடுத்த மாசம் விளைவிக்கணும். சரி, ஓகே, ரைட்டு. இந்த பயிரை விளைவிக்கிறதுக்கும் ஈரான் சண்டைக்கு என்ன பிரச்சனை? இந்த பயிரை விளைவிக்கணும் அப்படின்னா யூரியா தேவை, பாஸ்பரஸ் தேவை, பொட்டாஸ் தேவை, அமோனியம் தேவை. சரி, தேவை தானே, நம்ம உற்பத்தி பண்றோமே. கிடையவே கிடையாது. இந்தியாவில் உற்பத்தி பண்ணுவதை விட பெரும் தொகையான யூரியாவிலிருந்து அமோனியாவிலிருந்து நம்ம எல்லாமே சவுதி அரேபியா, ஓமன், இது மாதிரியான நாடுகள்ட்ட இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாம ரஷ்யா, சீனா நமக்கு கொடுக்குது. அப்போ இந்த உரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தட்டுப்பாடாக மாறிவிட்டது. விவசாயத்தை நாம் நடத்த முடியாது இன்னும் 1 மாதத்திற்கு பிறகு. இதில் மோசமான விஷயம் என்னவென்றால், இந்த விவசாய பொருட்களுக்கான அந்த உரத்துக்கான விலை அப்படிங்கிறது டபுள் த மடங்கு ஆயிடுச்சு. இப்போ நீங்க யூரியாவை மட்டும் எடுத்துங்க. யூரியா ஒரு டன் $512 இருந்து இப்போ $959 மாறிடுச்சு பெர் டன். அதாவது இந்த யுத்தம் துவங்குறதுக்கு முன்னாடி $512, இப்போ $952, டபுள் த மடங்கு. 100 ரூபானா 200 ரூபா, 1000 ரூபானா 2000 ரூபா, 10,000 ரூபானா 20,000 ரூபா. அப்போ விவசாயிகள் இந்த பயிரை சாகுபடி செய்யணும் அப்படின்னா, மக்காச்சோளம் போடணும் அப்படின்னா, சோயாபீன்ஸ், பருத்தி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே அவன் 1000 ரூபா செலவு பண்ண, இப்போ 2000 செலவு பண்ணணும் யூரியாவுக்கு மட்டும். இது யூரியாவோட நிக்கல. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா டிஏபின்னு சொல்லக்கூடிய டை அமோனியம் பாஸ்பேட், இதனுடைய விலை போன வருஷம் $650 இருந்துச்சு, இப்போ $925. விலை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. சல்பேட்டோட விலை கிட்டத்தட்ட $300 இருந்து $550 மாறிடுச்சு. அமோனியாவோட விலை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா $435 இருந்து இப்போ $900 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த யுத்தம், சர்வதேச நெருக்கடிகள், டேரிஃப் வார்னு சொல்லக்கூடிய இந்த வரி சிக்கல்கள், இது எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்திய விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை பல மடங்கு செலவு செய்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிவிட்டது. இந்தியாவில் நம்ம வந்து யூரியாவோ இல்லை அமோனியாவோ பாஸ்போர்ட்டோ எல்லாமே நம்ம தயாரிக்கல. பல விஷயங்கள் நம்ம வெளிநாட்டில் தான் வாங்கிட்டு இருக்கோம். சிம்பிளான விஷயம், நீங்க யூரியா எடுத்துங்க. யூரியா 46% ஓமன் நாட்டில் தான் வாங்கிட்டு வர்றோம். இன்னைக்கு ஓமன்ல இருந்து இந்தியாவுக்கு கப்பல்லாம் வர முடியாது. வந்துச்சுன்னா ஈரான் அடிச்சு வெளுத்துருவான். ஏன்னா ஈரானுக்கு கப்பல் அமெரிக்கா விட மாட்டேங்கிறான். என் நாட்டுக்கு என் ரூட்ல கப்பல் வரல அப்படின்னா என் ரூட் வழியா எந்த நாட்டு கப்பலும் போகக்கூடாதுன்னு அவன் ஒரு நியாயத்தை சொல்றான். அப்ப இந்த பேச்சுவார்த்தையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அமெரிக்கா தேவையில்லாம போய் ஈரான் கப்பல் அடிச்சிருக்கு முந்தானத்து, அதுக்கு திருப்பி ஈரான் அடிச்சிருக்கு. ஏற்கனவே என்ன நடந்துச்சு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நான் திறந்து விடுறேன் அப்படின்னு ஈரான் சொல்லுச்சு. எல்லா நாட்டு கப்பலும் போய்க்கலாம், நான் யார்கிட்டையும் டோல் கூட வசூல் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. டோல் இடையில வசூல் பண்ணாங்க. டோல் வசூல் பண்றது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு சிறு ஒரு ஏற்றம் தான் அது, அதை கூட சமாளிச்சுக்கலாம். ஈரான் ஜனநாயகமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கடல் பகுதியை திறந்து விட்டார்கள். அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க திறந்து விடுறோம், எங்க நாட்டை சுத்தி நிற்கக்கூடிய அமெரிக்க கப்பல்கள், அது ஃபோர்டா இருக்கலாம், புஷ்ஷா இருக்கலாம், இல்ல வந்து லிங்கனா இருக்கலாம், இந்த கப்பல்கள்லாம் எடுத்துட்டு நீங்க திரும்பி போயிடணும். எங்க நாட்டை சுத்தி நீங்க 50,000 ராணுவத்தை கொண்டு கடல்ல நிறுத்தி வச்சிருக்கீங்க, இது தப்புன்னாங்க. அமெரிக்காவும் ஓகே பாத்துக்கலாம்னு சொல்லிச்சு. அதனால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் திறந்து விட்டுச்சு. உடனே என்ன சொல்லிட்டான் அமெரிக்கா அடுத்த நாள், இல்ல என்னுடைய படைகளை நான் எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டான். இது அமெரிக்கா செய்த அயோக்கியத்தனம். ஸோ இதனால திருப்பியும் ஈரான் என்ன சொல்லிச்சுன்னா, நீ படைகளை பிளாக் பண்ணி வச்சிருக்கிற, நீ எடுக்கலைன்னா நான் திருப்பி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடுறேன் அப்படின்னு மூடிட்டாங்க. இல்ல நீ மூடக்கூடாது, நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர்ற கப்பலை அடிக்கிறது யாருன்னா அமெரிக்கா தான். அப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்துட்டு கூடிய இந்த யுத்தத்தை துவங்கியது அமெரிக்காவும் இஸ்ரேலும்.
ஈரானினுடைய அதிபரை கொலை செய்தது, ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய தலைமை சுப்ரீம் கவுன்சிலினுடைய செக்ரட்டரியை கொலை செய்தது இஸ்ரேல். அது மட்டும் இல்லாமல் அலி கமேனியை கொலை செய்திருக்கிறார்கள். பல முக்கியமான அதிகாரிகள், ராணுவ தளபதிகள், உளவு பிரிவு தலைவர்கள், கடற்படை தளபதி எல்லாத்தையும் கொன்னது இவங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பாதிக்கப்படுறது யாரு? நம்மள மாதிரி சாமானிய மக்கள். இந்தியாவில் சாமானிய விவசாயிகள் தான் கிட்டத்தட்ட 56-60%. 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா நிலத்தை வச்சு அவன் உழுதுகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படையில் இந்த உரம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த உரத்தை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு விலையை அதிகப்படுத்தினால் இறக்குமதி செஞ்சாலும் அதிக விலைக்கு இறக்குமதி செய்யும் போது விவசாயி தான் நாளைக்கு சாவான். அப்ப இந்தியாவில் தொடர்ச்சியாக விவசாயிகள் செத்துக்கொண்டே தான் இருக்க வேண்டுமா? இந்த சர்வதேச யுத்தத்தில் இந்தியா என்ன பங்களிப்பு செய்ய போகிறது? ஏன் இதை நம்ம இந்த அளவுக்கு சர்வதேச அரசியலோடு ஒப்பிட்டு பேச வேண்டிய நிலைமையில் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒண்ணுமே இல்லை, MOPன்னு சொல்லக்கூடிய மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ், இது நமக்கு தேவை. இது யார் நமக்கு கொடுக்குறாங்க? சவுதி அரேபியா கொடுக்குது. 43% சவுதி அரேபியா தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் சைனா, ரஷ்யா, ஜோர்டான், இந்த நாடுகள் எல்லாமே ஒரே கூட்டமைப்பாக இருக்கிறாங்க. சைனா, ரஷ்யா, ஜோர்டான், துருக்கி, இவங்கெல்லாம் ஒரே குரூப். இவங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கக்கூடிய இன்னொரு நாடு யாருன்னா சவுதி. இப்போ நீங்கள் சவுதிகிட்ட போய் நீங்கள் வாங்கிட்டு வரணும், வேற வழி கிடையாது. சவுதியிலிருந்து கப்பல் இந்தியாவுக்கு வந்தால் தான் பொட்டாஷு, அப்போ தான் நம்ம பருத்தி விளைவிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சோளம் எல்லாத்தையும் விளைவிக்க முடியும். இப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கு, கப்பல் விட முடியாது. இப்போ இந்தியாவினுடைய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல் அவர்கள் சவுதியில் போய் உட்கார்ந்து அந்த நாட்டினுடைய எனர்ஜி மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் உட்கார்ந்து நேற்று பேசியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை எதுக்கு? தயவு செஞ்சு இந்த கப்பலை எப்படியாவது அனுப்பணும், அதுக்கு நீங்கள் இந்த யுத்தத்தை முடிக்கணும், பாகிஸ்தான்கிட்ட பேசுங்க, நீங்கள் அமெரிக்காவிட்ட பேசுங்க, தயவு செஞ்சு இந்த யுத்தத்தோட முடிங்க அப்படின்னு கெஞ்சுது இந்தியா போய். ஸோ அப்போ இந்த நிலைமைக்கு நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய சுயசார்பான உற்பத்தியில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல, இறக்குமதியில் முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணது தான். இது இல்லாமல் அமோனியம் பாஸ்பேட்டாக இருக்கட்டும், இல்லை NPKவாக இருக்கட்டும், இது எல்லாமே ரஷ்யாவிலிருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அமோனியம் பாஸ்பேட் 50% ரஷ்யாவிலிருந்து வருது. இந்த NPK எல்லாமே பார்த்தீங்கன்னா 80% ரஷ்யாவிலிருந்து தான் வருது. ரஷ்யா நம்மளுடைய நெருங்கிய நாடு. ரஷ்யா, சீனா, ஈரான் எல்லாமே இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு கூட்டாக நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் இந்தியா என்ன பண்ணணும்? இந்திய விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படின்னா சீனா, அமெரிக்கா, ஈரான் இந்த கூட்டமைப்போடு சேர்ந்து நின்று அமெரிக்காவை எதிர்க்கணும். அப்பதான் நமக்கு இந்த உரமெல்லாம் கிடைக்கும். ஒன்று, உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும். 2வது, நம்மளுடைய நண்பன் யார்? ரஷ்யா. காலங்காலமா அவன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான் எல்லாமே. அவனுக்கு எது இந்த அரசியல லாபமானது? அவனும் சீனா, ஈரான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிற்கிறாங்க. நமக்கு பெட்ரோல் ஈரான் கொடுக்குது, நமக்கு உரங்களை ஈரான் கொடுக்குது. அப்ப இந்த நாடுகளோடு ஒரு கூட்டமைப்பா இருக்கக்கூடிய பிரிக்ஸை உறுதிப்படுத்துவதற்காக பிரிக்ஸினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியா இதில் உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அப்படி உறுதியான நிலைப்பாடு எடுக்கவில்லை என்றால், ரஷ்யாவோடும் ஈரானோடும் சீனாவோடும் கூட்டமைப்பாக நின்று அமெரிக்க யுத்தத்தை கண்டிக்கவில்லை என்றால் வேற வழியே கிடையாது. இப்படி சவுதி அரேபியாட்ட போய் கெஞ்சணும், அப்புறம் கத்தார்ட்ட போய் கெஞ்சணும், அப்புறம் உக்ரைன்ட்ட போய் கெஞ்சணும், ஒவ்வொரு நாடா போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதா, அதை சண்டை போடாதீங்க, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. அப்படி போய் கெஞ்சி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கையை காப்பாற்ற முடியாது. இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்தில், அதனுடைய ஸ்டாண்ட் பாயிண்டில், அதனுடைய ஃபாரின் பாலிசியில் தெளிவாக இருந்தால் இந்த யுத்தத்தில் கை மேலோங்கி இருக்கலாம். ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகளோடு இருக்கக்கூடிய காலங்காலமான நட்பை, கலாச்சார பண்பாட்டு உறவை இந்த யுத்தத்தில் இந்தியா பாதுகாக்க தவறிவிட்டது. திரு அலி கமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் எந்த விதமான வருத்தமும் தெரிவிக்கல. 4 நாளைக்கு ஈரானில் குண்டு போட்டு கொலை செய்யப்பட்ட போது 168 குழந்தைகள் செத்த போது இந்தியா சார்பாக எந்த விதமான கண்டன அறிக்கையும் கொடுக்கப்படவில்லை. மாறாக ஈரான் சவுதியை தாக்கின உடனே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஈரான் கத்தார் அடிச்ச உடனே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன நியாயம்? முதல்ல அடிச்சது யாரு? அமெரிக்கா அடிச்சாங்க. எங்கிருந்து அடிச்சாங்க? சவுதியிலிருந்து அடிச்சாங்க, கத்தாரிலிருந்து அடிச்சாங்க, UAE அடிச்சாங்க. அதெல்லாம் கண்டிக்கல. அந்த நாட்டினுடைய தலைவரை கொன்னாங்க, அந்த நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய தலைவர்களை கொன்னாங்க, அதிகாரிகளை கொன்னாங்க. அப்பெல்லாம் எந்த கண்டனமும் தெரிவிக்கல. இப்போ இந்திய கப்பலை தாக்கி விட்டது ஈரான் அப்படின்னு மட்டும் ஏன் கண்டனம் தெரிவிக்கிறீங்க? அப்போ ஒரு நாடு நமக்கு நட்பு நாடாக இருக்கும்போது காலங்காலமாக அவர்களோடு இருக்கக்கூடிய உறவை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் நமக்கு பெட்ரோல் கிடைக்கும், அப்பதான் உரம் கிடைக்கும். இது போன்ற அரசியல் ரீதியாக நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு நாடு எப்படிப்பட்ட முடிவை வெளியுறவுத்துறையில் எடுக்கிறதோ அது அந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு உரியது. இன்னைக்கு நீங்க ரஷ்யாவை பகைச்சுக்கிட்டீங்க, ஈரானை பகைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா நாளைக்கு இந்த நமக்கு தேவையான உரங்களை யார் கொடுப்பாங்க? ஒண்ணுமே இல்லை. இந்த DAP-யா இருக்கட்டும், NPA இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி பண்றீங்க. நாளைக்கு யூரியாவையும் பொட்டாசியம் நேரடியாகவே ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி பண்ணலாம், நமக்கும் அவங்களுக்கு நல்ல உறவு இருந்தால்.
உலகத்தில் அதிகமாக பெட்ரோல் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகளில் ரஷ்யா ஒன்று. நாம் ஒன்றும் சவுதிட்டு இருந்து வாங்கணும் அவசியம் கிடையாது. அவங்க அமெரிக்கா சார்பாகவே இருந்துட்டு இருந்தாங்க. நம்ம நேரடியாக ரஷ்யாட்ட இருந்து கூட விலை கம்மியாக வாங்கலாம். கடந்த 2-3 ஆண்டுகளாக விலை குறைவாக கச்சா எண்ணெய் யார் நமக்கு கொடுத்தாங்க? ரஷ்யா தான் கொடுத்துச்சு. அப்போ இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது பிரிக்ஸ் நாடுகளினுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகளினுடைய கூட்டமைப்பு, இதனோடு சேர்த்து ஈரான் அப்படிங்கக்கூடிய நாடும் சேர்ந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுவாக இருந்தால் நாம் உறுதியான தேசமாக ஆசியாவில் எந்திரித்து நிற்க முடியும். இல்லை என்றால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த வர்த்தக போட்டியில் நாம் இடையில் போய் மாட்டிக்கொண்டால் 2 பேருமே நம்மளை அடிப்பாங்க. அது நாளைக்கு எதிர்காலத்தில் இந்திய மக்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று.